Good morning, my dear students. Today I am going to teach you 10th standard prose, unit 2 prose, The Night the Ghost Got In. The Night the Ghost Got In. Written by author James Gruver Thurber. James Gruver Thurber. Please take your textbook, page number 34. Now I am going to tell few things about the author. James Gruver Thurber. His period was 1894 to 1961. He was an American cartoonist, author, humorist, journalist, playwright and celebrated wit. He was best known for his cartoons and short stories published mainly in the New York Magazine, such as The Catbird Seat, and collected in his numerous books. He was one of the most popular humorists of his time, as he celebrated the comic frustrations and eccentricities of the ordinary people. So, the James Gruver Thurber, இவருடைய பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 1894 to 1961. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் கார்ட்டூனிஸ்ட், ஆத்தர், ஹியூமரிஸ்ட். இவருடைய ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூமர் சென்ஸ் உள்ளதாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய ஸ்டோரி தான் த நைட் த கோஸ்ட் காட் இன். டாப்பிக்கில் பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும். என்னடா கோஸ்ட் அப்படின்னு. மேக்ஸிமம் இப்போல்லாம் வந்து இப்போ நிறைய ஃபிலிம்ஸ்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேய் படங்கள்லேயே வந்து கோஸ்ட் ஹாரர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போல்லாம் வந்து ஒரு 20 years பிஃபோர்லாம் ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் வந்து ரொம்ப திகிலாக இருக்கும், பயமாக இருந்து பார்த்துட்ருப்போம், நாங்கள் ஃபியராக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விதமான விஷயங்கள் கொண்டு வந்துட்டாங்க. மெயினாக வந்து அந்த ஹாரர் ஃபிலிம்ஸ்லாம் வந்து காமெடிஸ் கொண்டு வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹாரர் ஃபிலிம் அப்படின்னாவே அந்த காமெடியெலாம் எடுக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க இருக்கும். அதே மாதிரி தான் சேம் இந்த ஸ்டோரியும், த நைட் த கோஸ்ட் காட் இன். ஸோ ரொம்ப ஹியூமரான ஸ்டோரி, நல்லாயிருக்கும், பார்க்க கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம அந்த லெசனுக்குள்ளே போகலாம். டேக் யுவர் பேஜ் நம்பர் இன் யுவர் டெக்ஸ்ட் புக், பேஜ் நம்பர் 30. So now I am going to read the passage line by line. You have to follow me and I will give you the explanation of the passages. Okay? Come on students. The ghost that got into our house on the night of November 17, 1915 raised such a hullabaloo of misunderstanding that I am sorry I didn't just let it keep on walking and go to bed. Its advent caused my mother to throw a shoe through a window of the house next door and ended up with my grandfather shooting a patrolman. I am sorry, therefore, as I have said, that I ever paid any attention to the footsteps. So actually, the night the ghost got in அப்படிங்கிற ஸ்டோரியில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து நடந்தது இந்த இது வந்து நடந்தது எப்போ அப்படின்னா நவம்பர் 17, 1915 இந்த ஒரு நிகழ்ச்சிங்கிற இந்த ஒரு ஆக்ட் நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் வரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய ஒருத்தவங்களுடைய ஹவுஸில் நடக்குது. அதை தான் இப்போ நம்ம என்ன நடந்தது, என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதனால் என்னென்ன விளைவுகள் வந்தது அப்படின்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து மெயினாக என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய மதர் வந்து தன்னுடைய ஷூவை எடுத்து பக்கத்து வீட்டில் ஜன்னல் வழியாக பக்கத்து வீட்டில் தூக்கி போடுறாங்க, அதுவும் நடந்தது அப்படிங்கிறாங்க. அப்புறம் தன்னுடைய கிராண்ட்ஃபாதர் வந்து பேட்ரோல்மேனை பார்த்து 2 டைம் சுட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து நடந்ததுக்கெல்லாம் நான் தான் முக்கிய காரணமாக இருக்கேன், ஐ எம் சாரி, என்னுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நான் வந்து அட்டென்ஷன் கொடுத்தது தான், அந்த ஃபுட் ஸ்டெப்ஸுக்கு அட்டென்ஷன் கொடுத்தது தான் காரணம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி சொல்லியிருக்காங்க. இது உள்ள நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வாங்க. They began about a 1:15 o'clock in the morning, a rhythmic, quick, cadenced walking around the dining room table. My mother was asleep in one room upstairs, my brother Herman in another. Grandfather was in the attic in the old walnut bed, which, as you will remember, once fell on my father. I had just stepped out of the bathtub and was busily rubbing myself with a towel when I heard the steps. They were the steps of a man walking rapidly around the dining table downstairs.
The light from the bathroom shone down the back steps, which dropped directly into the dining room. I would see the faint shine of plates on the plate rail. I wouldn't see the table. The steps kept going around and round on the table. At regular intervals, a board creaked when it was trod upon. I supposed at first that it was my father or my brother Roy who had gone to Indianapolis but were accepted home at any time. I suspect next that it was a burglar. It did not enter my mind until later that it was a ghost. ஸோ இப்போ ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அவர் வந்து ஆத்தர் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த டைம், இந்த ஆக்ட் நடந்த டைம் என்னன்னா, ஏர்லி மார்னிங் 1:15 AM இந்த ஒரு வீட்டில் ஒரு விஷயம் நடக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா பார்க்கலாம். இப்போ நம்ம அவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய மதர் வந்து ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க, அப்ஸ்டேர்ஸில் தூங்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய பிரதர் ஹெர்மன் அவரும் ஒரு ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் இவர் அந்த பாய் ஆத்தர் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய பாத்ரூமில் பாத் டப்பில் குளிச்சுட்டு டவலால் உடம்பு துவட்டிகிட்டு இருக்கார், ரப் பண்ணிகிட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ அந்த டைமில் அவருடைய கிராண்ட் ஃபாதர் வந்து அட்டிக்னா நீங்கள் பரன் அட்டை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி அட்டிக் அப்படிங்கிற அந்த ரூம், அந்த பரன் மேலே இருக்கக்கூடிய அவருக்குன்னு ஒரு ரூம் இருக்குது. ஸோ அது இங்கே பாருங்கள், attic அப்படின்னா a space or room inside or partly inside the roof of a building. ஸோ அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த தனியாக இருக்கக்கூடிய ரூமில் அவர் வந்து என்னது ஒரு பழைய காலத்து கட்டிலில் படுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த டைமில் தான் என்ன ஆகுதுன்னா, இந்த ஆத்தர் வந்து ஒரு சவுண்டு கேட்குறாரு. ஸோ அவர் வந்து என்னது அவருக்கு ஒரு சவுண்டு கேட்குறாரு. என்ன அப்படின்னா க்ரீக்கிங் சவுண்ட். அதாவது டைனிங் கீழே இருக்கக்கூடிய டவுன் ஸ்டார்ஸில் இருக்கக்கூடிய டைனிங் டேபிளை சுற்றி யாரோ நடக்கிற மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் சவுண்டு கேட்குறாரு. ஸோ அவர் அந்த பாத்ரூம்லேருந்து ஓப்பன் பண்ணால் அந்த லைட் வெளிச்சம், ஏன்னா நைட் டைம் தானே, ஸோ அந்த லைட்டோடைய வெளிச்சம் வந்து எந்த அளவுக்கு கீழே போகுதுன்னா, தன்னோட அந்த ஷெல்ஃபில் பிளேட்ஸ்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க, அந்த ஷெல்ஃபில் இருக்கக்கூடிய பிளேட்ஸ் மேலே படுற அளவுக்கு லைட்டு போகுது. ஆனால் வந்து டல்லாக தான் தெரியுது, பிரைட்டாக தெரிய கிடையாது. பிகாஸ் கீழே வந்து யாரும் டவுன் ஸ்டேர்ஸில் வந்து லைட்லாம் ஆஃபில் தான் இருக்குது. ஸோ ஆத்தருக்கு மேலேருந்து பார்க்கும்போது தெரில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அவர் வந்து என்ன நினச்சா, யாராக இருக்கும் இந்த டைமில் யார் அங்கே கீழே நடக்கிறா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டவுட் வருது. ஸோ யாராக இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து அவர் ஃபாதரா இல்லை தன்னுடைய அப்பா இல்லைனா தன்னுடைய பிரதர் ராய், அவங்க வந்து இந்த இந்தியானாபோலிஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அங்கேருந்து எந்த டைம் வேணாலும் இங்கே வீட்டுக்கு திரும்பி வருவாங்க, ஒருவேளை அவங்க வந்திருப்பாங்களோ வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. செகண்ட் அப்புறம் அவர் இல்லை, அவருக்கு நெக்ஸ்ட் என்ன தோணுதுன்னா, பர்க்லர் அப்படின்னா திருடர்கள் யாராவது உள்ளே வந்துட்டாங்களா அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட்டு. ஃபஸ்ட்டு அவர் என்ன நினைக்கிறாரு, திருடங்க உள்ளே வந்துட்டாங்களான்னு சந்தேகப்படுறாரு. அப்புறம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை கோஸ்ட்டாக இருக்குமோ பேயாக இருக்குமோன்னு அவருக்கு லேட்டராக தான் தெரியுது. ஒருவேளை இது பேயாக தான் இருக்கும், ஏன்னா திருடங்கள்லாம் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, இது பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த விதமான அவரோட யாரோடைய எப்படி சொல்கிறது உருவத்தையும் பார்க்க முடியல, யாரும் கீழே பார்க்க முடியல, ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது. ஸோ அப்படின்னா இது பேயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சஸ்பெக்ட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பாருங்க. After the walking had gone on for perhaps 3 minutes, I tiptoed to the Herman's room. Pissed, I hissed in the dark, shaking him as he said in the low, hopeless tone of a desperate beagle. He always half suspected that something would get him in the night. I told him who I was. There is something downstairs, I said. He got up and followed me to the head of the back staircase. The steps had ceased. Herman looked at me in some alarm. I had only the bath towel around my waist. He wanted to go back to bed. I gripped his arm. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சவுண்டை கேட்டுட்டு இவருக்கு பயம் வந்துருச்சு. சரி பேய் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தேகப்பட்டு என்ன பண்ணுறாரு, டிப்டோடு அப்படின்னா நம்ம அந்த குதிங்காலம் நடந்து போவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சத்தமே போடாமல் அமைதியாக அவர் வந்து அப்படியே நடந்து போகிறார். எங்கே போகிறாருன்னா தன்னுடைய பிரதர் ரூமுக்கு, ஹெர்மனுடைய ரூமுக்கு போயிட்டு அமைதியாக சத்தம் போடாமல், சவுண்டு இல்லாமல், நாய்ஸ் இல்லாமல் எழுப்புவோம்ல நம்ம, அந்த மாதிரி அவர் வந்து எழுப்புறாரு. ஆக்சுவலாக எப்பயுமே வந்து ஹெர்மன் வந்து
நைட்டு தூங்கும்போது தன்னை யாராவது வந்து பார்க்குற மாதிரி தோற மாதிரி இந்த மாதிரி அவனுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது நினச்சிட்டு அவன் பாட்டு கத்திர போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து நான் சொல்லிடுறாரு, நான் தான் வந்திருக்கேன், நீ பயந்துக்காத, கீழே ஏதோ சவுண்டு கேட்குது, டவுன் ஸ்டேர்ஸில் ஸ்டெப்ஸ் சவுண்ட் நடக்கிற மாதிரி எனக்கு சத்தங்கள் கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு ஹெர்மனை கூப்பிட்றாரு. ஆனால் ஹெர்மன் வந்து ஹெசிடேட் ஆகிறான், பயந்துக்கிறான், தயங்குறான், எதுக்கு நம்ம போகணும் அப்படின்னு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லேருந்து குளிச்சுட்டு வெளியில் வந்ததுனால இவர் வேஸ்ட் அப்படின்னா இடுப்பு சுற்றி ஒரு டவல் மட்டும் தான் கட்டியிருக்காரு. இவர்கிட்ட டவல் மட்டும் கட்டிகிட்டு இருக்காரு. இவன் திரும்பி போயிடலாம், பெட்டுக்கே போய் படுத்துக்கலாம், நம்ம எதுக்கு போய் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஹெர்மன் வந்து ஃபீல் பண்ணுறான். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கிராப் ஹிஸ் ஹேண்ட், அவனுடைய கையை பிடிச்சு நிறுத்துறாரு. அவனுடைய அவனோட ஹேண்ட் இந்த ஆம்னா இதுதான், இதை வந்து அவர் பிடிச்சி நிறுத்திக்கிறாரு, இழுக்கிறாரு, நீ போகாத அப்படிங்கிறாரு. There is something down there, I said. Instantly the steps began again, circled the dining room table like a man running, and started up the stairs towards us heavily. 2 at a time, the light still shone palely down the stairs. We saw nothing coming. We only heard the steps. Herman rushed to his room and slammed the door. I slammed shut the door at that stair step and held my knee against it. After a long minute, I slowly opened it again. There was nothing there. There was no sound. None of us ever heard the ghost again. ஸோ இப்படி அவன் ஹெர்மனும் ஆத்தரும் பிரதர்ஸ் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது, அந்த சவுண்ட்ஸ் மறுபடியும் கேட்க ஆரம்பிக்குது. ஒரு மேன் வந்து அந்த டைனிங் டேபிளை சுற்றி நடக்கிற மாதிரி ஸ்டெப் சவுண்ட்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. சரி என்னடா யாராக இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு நீங்கள் நினைக்கும் போது என்ன ஆகுது, இவங்க அந்த அப்ஸ்டேர்ஸ் நோக்கி அந்த படிக்கட்டை நோக்கி மேலே வர மாதிரி சவுண்டு கேட்குது. அந்த லைட்டிங் வந்து எப்படி இருக்கான், பேல் அப்படின்னா என்ன, மங்கலாக. ஸோ வெளிச்சம் வந்து கிளியராக கிடையாது. அவங்களுக்கு அந்த வெளிச்சத்தில் பார்க்கும்போது எந்த ஒரு உருவமும் அவங்க கண்ணுக்கு தெரியல, யாருமே அவங்க கண்ணுக்கு தெரியல. சரி, ஆனால் அவங்க ஒரு சவுண்டு மட்டும் மேலே வர மாதிரி சவுண்டு கேட்ட உடனே 2 பேரும் பயந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், ஹெர்மன் என்ன பண்ணுறான்னா அவன் ஃபஸ்ட்டு போயிட்டு வேகமாக போய் கதவை சாத்திடுறான். ஸ்லாம்டு ஹிஸ் டோர். ஹெர்மன் ரஷ்ட் டு ஹிஸ் ரூம், ஸ்லாம்டு அட் த டோர். வேகமாக போயிட்டு ஸ்லாம்டு அப்படின்னா நம்ம பயத்தில் என்ன பண்ணுவோம், வேகமாக உள்ளே ஓடி போய் கதவை டப்புன்னு சாத்திடுவோம்ல, அந்த மாதிரி ஹெர்மன் ஃபஸ்ட்டு போய் கதவை சாத்திடுறாரு, பட்டார்னு அடிச்சுட்டு சாத்திடுறாங்க. உடனே ஆத்தரும் அவருடைய ரூமுக்கு போயிட்டு கதவை வேகமாக அடித்து சாத்திட்டு அவருடைய முட்டியை என்ன பண்ணுறாங்க, அந்த கதவுலேருந்து யாரும் நம்ம தள்ளி திறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி புஷ் பண்ணி வச்சுருப்போம்ல, யாரும் திறக்கக்கூடாது அப்படின்னு, அந்த மாதிரி அவரும் அந்த மாதிரி உக்காண்ட்ருக்காரு. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா 2-3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சவுண்டும் வரல. ஸோ அந்த மாதிரி மேலே எந்த நாய்ஸும் கேட்கல. லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. வெளியில் வந்து பார்த்தா ஆத்தர் வந்து பார்க்குறாரு, வெளியில் வந்து பார்த்தா யாரும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே வந்து அந்த கோஸ்டோடைய சவுண்டு கேட்கல. ஸோ போயிருச்சாட்டுக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாங்க. The slamming of the doors had aroused mother. She peered out of her room. What on earth are you boys doing? She demanded. Herman ventured out of his room. Nothing, he said gruffly, but he was in color a light green. What was all that running around downstairs? Said mother. So she had heard the steps too. We just looked at her. Burglars, she shouted intentively. I tried to quieten her by starting lightly downstairs. ஸோ இவங்க 2 பேரும் வேகமாக போய் கதவை டமார்னு அடித்து சாத்தினாங்களா, ஸ்லாமிங் அட் த டோர் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அந்த சத்தத்தை கேட்டுட்டு தூங்கிட்டு இருந்த அவங்க மதர் என்ன ஆயிடுச்சு, வெளியில் வந்துட்டாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க, எதுக்கு கதவை இப்படி பட்டார்னு அடிக்கிறீங்க நைட் டைமில் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ஆத்தரும் ஹெர்மனும் என்ன எதுவும் சொல்லலை, எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. கிரஃப்லி வாய்ஸில் சொல்கிறாங்க. கிரஃப்லி அப்படின்னா சேட்லி, அப்படியே பயந்துட்டு ரொம்ப சோகமாக இல்லை எதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் என்ன ஆயிடுது, அந்த பயத்தில் நம்ம சொல்லுவோம்ல, மூஞ்சி வெளுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்டா அவன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, என்னடா உண்மையை சொல்லு அப்படின்னு நம்ம கேட்போம்ல, அந்த மாதிரி அவங்க மூஞ்சி வந்து என்னது அப்படியே க்ரீனிஷாக மாறிடுச்சான் பயத்தில். ஸோ அப்போ கீழே என்ன யாரா ஓடி விளாண்டுட்டு இருக்கீங்க, சவுண்டு கேட்குது, அங்கே டைனிங் ரூமில் யார் எதுக்கு ஓடிட்டு இருந்தீங்க, யார் ஓடிட்டு இருந்தது அப்படின்னு மதர் வந்து 2 பசங்களையும் கேட்குறாங்க.
ஸோ அதை கேட்ட உடனே இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஆத்தருக்கும் ஹெர்மனுக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ அந்த டவுன் ஸ்டேர்ஸில் போயிட்டு இருந்த ஸ்டெப் சவுண்ட் வந்து நமக்கு மட்டும் கேட்கல, அம்மாவுக்கும் கேட்டிருக்கு, அப்போ அவங்களும் கேட்டிருக்காங்க அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, பர்க்லர்ஸ் திருடர்கள் தான் வந்துட்டாங்களாட்டுக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. திருடங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கான்ஷியஸ்னஸே இல்லை, ரொம்ப பயத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் திருடங்க வந்துட்டாங்க, என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அவங்க அம்மா. உடனே நம்ம ஆத்தர் வந்து அவங்கள அமைதிப்படுத்திட்டு அப்படியே கீழே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. Come on Herman, I said. I will stay with my mother, he said. She is all excited. I stepped back onto the landing. Don't either of you go a step, said the mother. We will call the police. Since the phone was downstairs, I didn't see how we are going to call the police, nor did I want the police. But mother made one of her quick, incomparable decision. She flung up a window of her bedroom which faced the bedroom windows of the house of a neighbor, picked up a shoe and whammed it through a pane of glass across the narrow space that separated the two houses. The glass tinkled into the bedroom occupied by a retired engraver named Bardwell and his wife. Bardwell had been for some years in rather a bad way and was subject to mild attacks. Almost everybody we knew or lived near had some kind of attacks. ஸோ ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, கீழே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு கமான் ஹெர்மன் அப்படின்னு அவர் பிரதரை கூப்பிட்றாரு. உடனே அவன் பிரதர் என்ன சொல்கிறாங்க, இல்லை நீ போய் வேணா பாரு, நான் வரல, நான் அம்மா கூட இருக்கிறேன், ஐ வில் ஸ்டே வித் மாம் அப்படிங்கிறாரு. ஓகேவா, யார் ஹெர்மன் சொல்கிறாங்க. சரி, இவர் ஆத்தர் வந்து கீழே போகலான்னு பார்க்குறாரு. உடனே மதர் என்ன ரிப்ளை பண்ணுறாங்க, நீங்கள் ரெண்டு பேருமே யாருமே ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கக்கூடாது, நீங்கள் யாரும் போக வேண்டாம், இங்கேயே இருங்க, நீங்கள் சின்ன பசங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், போலீஸ் கால் பண்ணலான்னு அவங்க அம்மா ஐடியா பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி த ஃபோன் வாஸ் இந்த டவுன் ஸ்டேர்ஸ். ஃபோன் என்னது கீழே தான் இருக்குது. இவங்கெல்லாம் இப்போ எங்கே இருக்காங்க, மேலே அப்ஸ்டேர்ஸில் இருக்காங்க. அவங்களால கீழே போய் ஃபோன் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா கீழே போனால் பர்க்லர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு அவங்க அம்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வருது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, யோசிச்சு அவங்களுடைய பெட்ரூமில் இருக்கக்கூடிய விண்டோ ஓப்பன் பண்ணால் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெய்பர்ஹுட் வீடு இருக்குது. அது யாருன்னா பார்ட்வெல், மிஸ்டர் அண்ட் மிஸ்ட்ரஸ் பார்ட்வெல் இருக்காங்க. பார்ட்வெல் வந்து ஒரு என்கிரேவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சு செதுக்கிறவர். அவர் வந்து அங்கே ஆப்போசிட்டில் குடியிருக்காங்க. அவர் நெய்பர்ஹுட்டாக இருக்கிறாரு. நம்ம நெய்பர்ஹுட்னாவே நம்ம பக்கத்து வீடு எதிர்த்த வீடுனாவே நம்ம நிறையா சண்டை சச்சரவுகள்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டு சைட்லேயே வந்து யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எதுக்காவது ஒரு விஷயத்தில் சண்டை வரும். குப்பை அடித்து காற்றடிச்சு அவங்க வீட்டில் குப்பை போயிடுச்சுன்னா அதுக்கு சண்டை வரும், இல்லை தண்ணி பிடிக்கிறதுல சண்டை. இந்த மாதிரி எப்பயுமே நெய்பர்ஹுட்ஸில் ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் நம்ம போட்டிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ஸ்டோரியிலையும் இவங்க ஹவுஸுக்கும் அந்த பார்ட்வெல்க்கும் ஆல்ரெடி என்னது ஒரு சின்ன கிளாஷஸ் நடந்திருக்கு, அட்டாக்ஸ் நடந்திருக்கு. எப்பயுமே அவங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்க அம்மா என்ன பண்ணலான்றாங்கன்னா, அவங்க வந்து ஷூவை எடுத்து அவங்க ஜன்னல் வழியாக தூக்கி அந்த பார்ட்வெல் ரூமில் இருக்கக்கூடிய பெட்ரூம் ஜன்னல் வழியாக போடலாம், ஜன்னல் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி பண்ணால் அவங்க அந்த சத்தத்தை கேட்டு எந்திரிச்சு வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணி அந்த டைமில் அவங்க அந்த ஐடியாவை யோசித்து முடிவெடுத்து பண்ணுறாங்க. It was now about 2 o'clock of a moonless night. Clouds hung black and low. Bardwell was at the window in a minute, shouting, frowning a little, shaking his fist. We will sell the house and go back to Peoria. We would hear Mrs. Bardwell saying. It was some time before mother got through to Bardwell. Burglars, she shouted. Burglars in the house. Herman and I hadn't dared to tell her that it was not a burglar but a ghost, for she was even more afraid of ghosts than of burglars. Bardwell at first thought that she meant there were burglars in his house, but finally he quieted down and called the police for us over an extension phone by his bed. After he had disappeared from the window, mother suddenly made as if to throw another shoe, not because there was further need of it, but
As she later explained, because the thrill of having a shoe through a window glass had enormously taken her fancy, I prevented her. ஸோ இப்போ கிட்டத்தட்ட மணி என்னாச்சுன்னா 2 o'clock ஆயிடுச்சு. இவங்க வந்து ஷூவை எடுத்து வெளியில் அந்த ஜன்னல் வழியாக அந்த பாட்வெல்லோடைய பெட்ரூம் ஜன்னலை அடித்த உடனே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் என்ன ஆயிடுச்சு, பாட்வெல் வந்து அந்த ஜன்னலை விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாரு, கத்துறாரு. இப்போ நம்மளே வந்து பக்கத்து வீட்டு மேலே கல் எடுத்து போட்டால் ஏதோ நடந்துருச்சுன்னு என்ன பண்ணுவோம், சண்டைக்கு எப்படிலாம் பேசுவாங்க. ஸோ அவர் பயங்கரமாக மூச்சை பிடிச்சிட்டு ஃபிஸ்ட் கையை அதாவது அடிச்சிருவேன் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது எக்ஸ்பிரஷன் மூலிமா, அவருடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் கைகளையும் காமிச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணி பயங்கரமாக திட்டுறாரு. ஸோ அப்போ வந்து அவருடைய பாட்வெல்லோடைய ஒய்ஃபு மிஸ்ஸஸ் பாட்வெல் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாட்வெல்கிட்ட, நம்ம பேசாமல் நம்ம இந்த வீட்டெல்லாம் விற்றுட்டு நம்ம பிரியோ அந்த ஊருக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் கண்ணா பண்ணான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த டைமில் ஆத்தரோடைய மதர் வந்து என்ன பண்ணுறாங்க, பர்க்லர்ஸ் அப்படின்னு சத்தம் போடுறாங்க, வீட்டுக்குள்ளே திருடங்க இருக்காங்க அப்படின்னு மறுபடியும் செகண்ட் டைம் கத்துறாங்க. ஸோ அப்போ வந்து அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார் பாட்வெல், அவருடைய வீட்டில் திருடங்க வந்துட்டாங்க, அதை இவங்க பார்த்துட்டு நமக்கு இன்டிமேட் பண்ணுறாங்களாட்டுக்குது அப்படின்னு தப்பாக நினச்சிட்டாரு. செகண்ட் டைம் வந்து அவங்க சொல்லும் போது புரிஞ்சுக்கிட்டாரு, ஓ இவங்க வீட்டில் திருடங்க இருப்பாங்களாட்டுக்குது, அதுதான் நம்மகிட்ட இன்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு பாட்வெல், அவருடைய பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அவர் இன்ஃபார்ம் பண்ணி முடித்தோடனே விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு அவர் பெட்டுக்கு போயிடுறாரு. மதர் வந்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு ஷூவை எடுத்து போடுறேன்றாங்க, அந்த விண்டோ வழியாக மறுபடியும் போடுறேன்றாங்க. இவர் ஆத்தர் வந்து தடுக்கிறாரு, வேணாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதுக்காக, அதான் சொல்லிட்டாங்களா, தகவல் கொடுத்துட்டாங்களா, இன்டிமேட் பண்ணிட்டாங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நம்ம மறுபடியும் எதுக்காக நம்ம வந்து இப்படி செய்யணும், வேண்டாம் அப்படின்னு தடுக்கிறாரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை இந்த ஷூவை எடுத்து இப்படி விண்டோ வழியாக அவங்க இதில் அடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் நாளாக ஜாலியாக இருக்குது, எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது மறுபடியும் ஒரு டைம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்புறம் ஆனால் என்ன சொல்கிறாரு ஆத்தர், இல்லை வேண்டாம் அப்படின்னு அவங்க அம்மாவை ப்ரிவென்ட் பண்ணிடுறாரு. The police were on hand in a comparatively a short time. A Ford sedan full of them, 2 on motorcycles and a patrol wagon with 8 in it and a few reporters. They began banging at our front door. Flashlights shot streaks of gleam up and down the walls. Across the yard, down the walk between our house and Badwell's. Open up, cried a hoarse voice. Where are men from headquarters? I want to go down and let them in, since they were, but mother wouldn't hear of it. You haven't stitch on, she pointed out. You would catch your death. I wouldn't the towel around me again. Finally the cops put their shoulders to our big heavy front door with its thick beveled glass and broke it in. I would hear a rending of wood and splash of glass on the floor of the hall. Their lights played all over the living room and crisscrossed nervously in the dining room, stabbed into hallways, shot up the front stairs and finally up the back. They caught me standing in my towel at the top. A heavy policeman bounded up the steps. Who are you? He demanded. I live here, I said. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து போலீஸ்லாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி வீட்டில் திருடங்க இருக்காங்கன்னு பாட்வெல்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணதை போலீஸ்லாம் வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. ஆனால் ஆத்தருக்கும் பிரதருக்கும் தான் தெரியும் அது ஆக்சுவலாக பர்க்லர்ஸ் இல்லை, திருடங்கள்ல கோஸ்ட் தான் இருக்குது, இது எப்படி அம்மாட்ட சொல்கிறது, அம்மாட்ட சொன்னால் மதர்கிட்ட சொன்னால் அவங்க இன்னும் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைச்சிட்டாங்க. ஸோ போலீஸும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்ரோல் வேனில், பைக்கில், அப்புறம் அந்த ஃபோர்டு சீடன் அந்த போலீஸோடைய வெஹிக்கிள்ஸ்லாம் எல்லாம் வந்து ஒரு ஃபோர்ஸ், பயங்கரமான ஒரு ஃபோர்ஸோடு வந்துட்டாங்க. கூடவே என்னது ஃபியூ ரிப்போர்ட்டர்ஸும் வந்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, ஸோ ஒரு போலீஸ் வந்து லைவ் ஆக்ஷனாக பண்ண போகிறாங்க, அதை நம்ம எப்படி பிடிக்கிறாங்கன்னு வந்து வீடியோ கவரேஜ் பண்ணலான்னு ரிப்போர்ட்டர்ஸும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து இவங்க வீட்டுக்கும் பாட்வெல் வீட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட், அந்த பாத்வேல வந்து அவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கிறத ஆத்தருக்கு தெரியுது. ஸோ அவங்க வந்து ஷவுட் பண்ணுறாங்க, போலீஸ் வந்து டோர் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு கத்துறாங்க. இது அவர் கேட்குது, ஆனால் அவங்க அம்மா அந்த பதட்டத்தில் அவங்க அம்மாவுக்கு அது கேட்கல. ஸோ அவங்க போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்டு பார்த்துட்டு தட்டி பார்த்துட்டு அவங்க ஃபைனலாக ஒரு டிசைட் பண்ணுறாங்க, என்னது
அவங்க டோரை உடச்சிட்டு உள்ளே வராங்க, ஷோல்டர்ஸ் மூலிமா டோரை உடச்சி உள்ளே வராங்க. ஸோ அந்த உடைக்கும் போது இங்கே பாருங்க, ரெண்டிங், டியரிங் டு பீசஸ். ஸோ அந்த டோரில் இருக்கக்கூடிய மரத்துண்டுகளும் அந்த மரப்பலகைகளும் துண்டுகளும் அந்த கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய கிளாஸஸ்ஸு எல்லாம் கீழே வந்து உடஞ்சி சிதற சவுண்டு வந்து கேட்குது. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் போலீஸ் எல்லாம் உள்ள லிவிங் ரூம்குள்ளே எல்லாம் வந்து அந்த கன்ஸில் பார்த்தீங்கன்னா லைட்லாம் வச்சுருப்பாங்க, டார்ச் லைட்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களாம் அடிச்சுட்டு சர்ச் பண்ணுறாங்க. அடுத்ததாக அப்படி என்ன பண்ணுறாங்க, டைனிங் ரூமுக்கும் போகிறாங்க. ஆத்தர் வந்து பின்ன அவர் அந்த டவலோடையே தான் இருக்கிறாரு, அவர் இன்னும் ட்ரெஸ் மாற்றலை. ஸோ அந்த டவலோடையே அந்த ஃபுட் ஸ்டேர்ஸ் மேலே நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து ஒரு போலீஸ் வந்து மேலே வந்துட்டு, நீ ஒரு ஹெவியான ஒரு போலீஸ் அவர் வந்துட்டு மேலே வந்து கேட்குறாரு, நீ யார், நீ என்ன பண்ணுறீங்க? ஏன்னா திடீர்னு ஒருத்தன் துண்டை கட்டிட்டு நின்றுட்டு இருக்கும்போது டவலோட நிற்கும் போது போலீஸ்க்கு வந்து எப்பயுமே டவுட் வரும். ஸோ அவங்க கேட்குறாங்க, கொஸ்டின் பண்ணுறாங்க, நீ யாருப்பா அப்படின்னு கேட்டோடனே அப்போ ஆத்தர் என்ன சொல்கிறாரு, இது என்னோட வீடு தான், நான் இங்கே தான் வாழ்கிறேன், நான் இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த நைட் த கோஸ்ட் காட் இன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, இப்போ அந்த போலீஸ் வரலும் உள்ளே வந்துட்டாங்க. இதுக்கு மேலே தான் வந்து அது கோஸ்டா இல்லை பர்க்லரா யார் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ இதை நல்லா நீங்கள் லிசன் பண்ணுங்கள், ஒரு டைம் நல்லா கோத்ரூ பண்ணி பாருங்கள், பேசேஜ் வைஸில் படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா தான் ஸ்டோரி நல்லா ஒவ்வொரு பேசேஜ்லையும் என்னென்ன இந்த பேசேஜில் இந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா உள்வாங்கி மனசில் பதிய வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லெசனில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஆகட்டும், 2 மார்க்ஸ் ஆகட்டும், பேராகிராஃப் ஆகட்டும் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுவரையிலும் இருக்கட்டும், சஸ்பென்ஸோடு முடிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன, யார் அந்த கோஸ்டா பர்க்லரா இல்லை என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.